மிகுந்த காலத்தியப்பர் திருவருளை சிந்திக்கின்றோம். இந்த உலகத்தில் மிகவும் உத்தமமான ஒரு தொழில் விவசாயம். இது உலகத்தில் உள்ள ஜீவகோடிகளுக்கு அன்னம் பாலிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருக்குது. அப்படிப்பட்ட விவசாயம் உடம்பை காப்பாற்றும். இந்த விவசாயம் உயிரை காப்பாற்றுமாதான் தெரியாது. உயிருக்கு மேன்மையையும் மறுமையில் நன்மையும் செய்ய உள்ளது ஒரு விவசாயம் இருக்குது. அந்த விவசாயம் அதை பற்றி நம்ம நாவுக்கரசர் சொல்கிறார். மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாங் கலையை வாங்கி பொறையெனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவெனும் வேலி இட்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையுமன்றே. மெய்மையாம் உழவை செய்து சரியை கிரியை முதலாய உண்மையான நெறி, இதில் மெய்மைன்னு சொல்லப்படக்கூடியது உண்மையான சரியை கிரியை முதலாய 4 பாதங்களை சொல்கிறார். அப்படிப்பட்ட மெய்மையான சரியை கிரியை முதலான உழவு, அதுதான் ஒரு நிலத்தில் உழுவுறது. மாடு பூட்டி ஏறு பூட்டி உழுவணும். மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி, எதை செஞ்சாலும் சரியை செஞ்சாலும் கிரியை செஞ்சாலும் ரொம்ப சிவபக்தியோடு செய்யணும். அது மெழுகு எப்படி நெருப்பை கண்டு உருகுமோ அப்படி ஒரு உருக்கத்தோடு அதை செய்தல் வேண்டும். அதான் விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாங்கலையை வாங்கி, எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ அங்கங்கே பொய்ங்கிறது வரும். அதனால் அப்படி வரவிடாமல் அந்த பொய்மையாங்கலையை வாங்கி பொறையெனும் நீரை பாய்ச்சி, சைவனுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். எல்லாம் திருவருள்னு இருக்கணும், இல்லைன்னா சைவனாக இருக்க முடியாது. பொறையெனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு, சிவஸ்வரூபத்தால் ஆன்ம தரிசனம் பண்ணணும். தான் யாருங்கிறத, அந்த சாமி தன்னுள்ளே இருக்கிறத யோகத்தை சொல்கிறார். தகவனும் அந்த தம்மையும் நோக்கி கண்டு தகவனும் வேலியிட்டு, தகவுங்கிறது அந்த தகுதி. என்ன தகுதி? திருநீறு, உருத்திராட்சம், பஞ்சாட்சரம். அந்த தகவுங்கிற வேலியை இட்டு, ஏன்னா பயிரை மேயணும்னு பல ஆடு மாடுகள் வந்து கொண்டு இருக்கும். சைவ பயிரை வளர்க்குறது ரொம்ப சிரமமான காரியம். அப்படி அந்த மும்மையால் உலகாண்டங்கிற மாரி அந்த 3த்தையும் பூண்டு வேண்டியது அவசியம். செம்மையுள் நிற்பராகில், இப்படி சரியா சைவங்கிற சமயம் செம்மை நெறி, இந்த நெறியில் நின்னா சிவகதி விளையும் அன்றே. சிவகதிங்கிற பயிர் ரொம்ப அருமையாக விளையும். அப்படிங்கிறத இந்த உழவர் திருநாளில் எல்லா சைவர்களும் சிந்திக்க வேண்டியது.